Good evening, friends. இன்னைக்கு நம்ம some important points regarding Gauss law பார்க்க போறோம். Gauss law is independent of shape and size. அதாவது Gauss law வந்து holds true for any closed surface. என்ன ஷேப்பாக இருந்தாலும் சரி, என்ன சைஸாக இருந்தாலும் சரி, எனி closed surfaceக்கு வந்து Gauss law வந்து holds true. அது எப்போவுமே டோட்டல் என்க்ளோஸ்டு சார்ஜ் காசியன் சர்ஃபேஸ் வரைஞ்சோம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டோட்டல் என்க்ளோஸ்டு சார்ஜ் வந்து இம்பார்ட்டன்ட். க்ளோஸ்டு சார்ஜ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் ஆல் சார்ஜஸ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். அந்த சார்ஜஸ் எந்த இடத்துல இருக்குன்றது முக்கியம் கிடையாது, மொத்தம் அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்டு வெர்சஸ் என்க்ளோஸ்டு சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்டு பை எப்சிலன் நாட். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன். இப்போ வந்து ஒரு சிஸ்டமில் சார்ஜஸ் வந்து போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த காசியன் சர்ஃபேஸ் இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ்டு டு கால்குலேட் த ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டியூ டு போத் த சார்ஜஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட். ஆனால் இந்த சார்ஜ் Q on the right side of the equation வந்து பார்த்தீங்கன்னா only accounts for the charges inside the surface. அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து டியூ டு போத் சார்ஜஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட். அதே சார்ஜ் Q on the right side of the equation வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டியூ டு இன்சைட் த சர்ஃபேஸ். அடுத்தது காசியன் சர்ஃபேஸ். இமேஜினரி சர்ஃபேஸ் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுதான் காசியன் சர்ஃபேஸ். எப்போவுமே காசியன் சர்ஃபேஸ் வந்து டிஸ்கிரீட் சார்ஜஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடாது. டிஸ்கிரீட் சார்ஜஸ்னால் பாயிண்ட் சார்ஜஸ். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. காசியன் சர்ஃபேஸ் வந்து கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வழியாக பாஸ் ஆகி வரலாம். கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த மாதிரினா ஒரு சார்ஜர் சீட் இல்லைன்னா ஒயர் அந்த மாதிரி. பவர் ஆஃப் சிமெட்ரி பார்த்தீங்கன்னா காஸ்லா வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு ஈஸியாக கால்குலேட் பண்ணும். எப்படின்னா ஒரு சிஸ்டமில் வந்து நல்லா சிமெட்ரிக்கலாக இருந்ததுன்னா, ஒரு ஸ்பியர், ஒரு சிலிண்டர் இல்லைன்னா ஒரு பிளேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாக வந்து காஸ்லா வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸ்பியரிக்கல், சிலிண்ட்ரிக்கல் ஆர் பிளானர் அந்த மாதிரி. நாம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த காசியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கூலம்ஸ் லாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இன்வர்ஸ் ஸ்கொயர் டிபெண்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி காஸ் லாலையும் இன்வர்ஸ் ஸ்கொயர் டிபெண்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் இந்த கூலம்ஸ் லா. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஒயரை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.